வணக்கம். நான் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மருத்துவர் அணி நிர்வாகியாக இருக்கேன். இந்த நிகழ்ச்சி ரொம்பவே உணர்வுபூர்வமாக இருந்தது. இது நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம், எங்களுடைய தேர்தல் சின்னம் விசில் வந்ததுனுடைய ஒரு பெரிய அறிவிப்பாகவும் இருந்தது. ஒவ்வொருத்தருடைய ரோல் என்ன லெவலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றத தலைவர் சொல்ல சொல்ல நாங்கள் எல்லாரும் உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம், உறுதிமொழியாகவும் எடுத்துக்கிட்டோம். இந்த விசில் சத்தம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களை கோட்டையில் அமர்த்தும் வரை இந்த விசிலுடைய சத்தம் தீராது. இது எங்களுடைய உறுதிமொழியாவே நாங்கள் எடுத்திருக்கோம். குறிப்பா ஸ்டேஜில் பேசியிருக்காரு, பல்வேறு விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணணும், ஒற்றுமையா இருங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாக முகவர்கள் ரிலேட்டடாகவும் பேசியிருக்காரு, வாக்குச்சாவடிகள் குறித்து பேசியிருக்காரு. உறுதிமொழி வேலை எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேறு எந்த கட்சிகளிலும் இல்லாத ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடியதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சில கோட்பாடுகள். ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு நிமிடங்கள்லையும் நாங்கள் எந்த லெவலுக்கு ஒற்றுமையாக செயல்படணும், எங்களுடைய ஒற்றுமை எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கும்ன்றதை பற்றி தான் இந்த கட்சிகள் இருந்தது. நாங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைகள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களை கோட்டையில் அமர்த்தும் வரை என்னைக்குமே தீராதுன்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கும். எங்களுடைய விசில் சத்தம் பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் ஒலிக்கும். இது கண்டிப்பாக ஒரு புரட்சியை உருவாக்கும். 2026 தமிழக தேர்தல் வெற்றியில் கண்டிப்பா நாங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோன்றது உறுதியா இருக்கும். குறிப்பா எம்ஜிஆர் பெண்களை அவங்களுடைய வாக்குகளில் தான் வெற்றி பெற்றார்கள் நிர்வாகிகள். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு பெண்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க மாநில நிர்வாகியா? இது ஒரு பெரிய வரலாறுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த லெவலுக்கு தமிழக மக்கள் எஸ்பெஷலி மகளிர் மருத்துவர்கள் மகளிர்கள் மட்டும் இல்லாம ஒரு சகோதரிகளா எந்த லெவலுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்றது நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு தலைவர் கிளம்பிட்டார், தலைவர் வரார், இந்த இடத்துல ரீச் ஆகிறார்ன்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த லெவலுக்கு பெரிய விதமாக தான் ரீச் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் அவ்வளவு எதிர்பார்ப்புகள். ஒரே ஒரு விஷயம்தான், அன்பு மட்டும்தான் எங்க எல்லாரையும் இணைச்சிருக்கு. கண்டிப்பா இது ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவோம். இதனுடைய வெற்றி ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டிலும் இருக்குதுன்றது நாங்க உணர்றோம்.